Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalamu alayka ya Rasulullah sallallahu alaihi wasallam. Alhamdulillah. அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபை அல்லாஹ் தஆலாவின் அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் ரமலான் ஜித்திமாவிலே அமர வைத்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் வரக்கூடிய ரமலானை இந்த ஜித்திமாவில் கழித்து நாளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு தொடர்ந்து எல்லா உஸ்தாதுமாருக்குமே எல்லா டிஃப்ரெண்டான தலைப்புகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எங்கள் ரூமில் ஒரு சின்ன சண்டை வந்து போச்சு. என்ன சொன்னாருன்னு சொன்னால், நீ வாய்ப்பே எங்களுக்கு நீ தர்றதே இல்லை. அதாவது நம்ம உஸ்தாதுமார்களால் என்ன பண்ணுறாங்கன்னா, தர்காக்களை பற்றி பேசுகிறாங்க. தமிழ்நாடு தர்காக்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்டிஜே தான் எங்களை ஒதுக்குவாங்க தர்காக்களை, இப்போ நீங்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி ஒரே சண்டை. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாயிண்ட்ஸ் எடுத்து பயான் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாகூரை பற்றி ஏதோ பேச இருக்காங்க போல. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால், கியாமத் நாள் அடையாளங்கள் தொடர் வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம். அது இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய நிறைவு, அதாவது தஜ்ஜால் எப்படி கொல்லப்படுவான் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தது தான். 3 பேத்தினுடைய, அதாவது 4 பேத்தினுடைய வருகை முக்கியமானது. என்னது? மஹதி அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இப்போ யாருன்னா, தஜ்ஜாலுடைய சிஃபத், அவனுடைய குழப்பங்கள், அவனுடைய அடுத்து வரக்கூடிய என்னமெல்லாம் செய்வான், அவனுடைய சிஃபத் எப்படி இருக்கும், ஃபித்னாக்கள் எப்படி இருக்கும், அது எப்படி பாதுகாப்பு பெற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அவன் எப்படி கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது அடிப்படையில் அவனுடைய முடிவு யாருடைய கையிலன்னு சொன்னால், அல்லா எதி ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முடிவு கையில் தான் இருக்குது. அவன் எல்லா ஃபித்னாக்கள் எல்லா நாடுகளுக்குமே போவான்னு பார்த்தோம். எல்லா நாடுகளுக்குமே போவான். கடைசியாக அவன் யாருடைய கையில் அடிபட்டு கொல்லப்படுவான்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில கொல்லப்படுவான். அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த இறுதியான நேரத்துல எல்லா நாடுகளுக்கும் போயிடுவோம். இல்லா மக்கா மதீனா இத்திபாகும், அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவனை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவனுடைய அந்த பிடியில மயங்கிடுவாங்க. ஒரு சின்ன கவும தான் என்ன பண்ணுன்னு சொன்னா, அந்த முஃமினான கவும மட்டும்தான் என்ன ஆகும்னு சொன்னா, அவன்கிட்ட என்ன ஆகும், பாதுகாப்பு பெற்று கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. இப்படி இருக்க சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் திமிஷ்கஸ், அதாவது இப்புள்ள சிரியால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க வருவாங்க. அவங்களுடைய வருகை இருக்கும். அவங்களோட வருகை அடுத்ததுல பார்ப்போம். அவங்களோட வருகை இருக்கும். வருகை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்கள பார்த்தோன்னையும் மக்கள்லாம் விரண்டு அவங்கள பார்த்து ஓடுவாங்க. விரண்டு ஓடுவாங்கன்னா, யார் விரண்டு ஓடுவா? இந்த தஜ்ஜால பின்பற்றாங்க அவங்களாம் விரண்டு ஓடுவாங்க. முஃமின்கள்லாம் அவங்கள பார்த்து நேராக அவங்கள போய் என்ன அவங்க பின்னாடி போய் நிற்பாங்க. ஏன்னா இல்லை, நம்மளுக்கு தெரியும், முஃமின்களுக்கு என்ன பண்ணால் தெரியும், இந்த மாதிரி ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும் அழிச்சாட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, இவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்கு சொன்னப்பட்ட சிஃபத்தில் இவங்கள்ட்ட இருக்குது, அல்லாஹ் சொன்னப்பட்ட நபர் இவர் தான் சொல்லி தெரிஞ்சோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு ஏக்கத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அடைக்கலம் கேட்டு நிற்பாங்க. அந்த சமயத்தில் தஜ்ஜால் அவங்கள பார்ப்பான். தஜ்ஜால் அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஃபைதா ராஹு தஜ்ஜால் கமா எதூபு கல் மில்க், அதாவது ஒரு உப்பு எப்படி கரைஞ்சு போகுது தண்ணியில போட்டா, இப்படியே பதிவு செய்யறாங்க. உப்பு எப்படி தண்ணியில போட்டா ஒரு கரைஞ்சு இப்படி வேகமா போயிருமோ, அந்த மாதிரி அவ்வளோ அழிச்சாட்டியே பண்ணிட்டு அவ்வளோ சேட்டை செஞ்சவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தஜ்ஜாலை பார்த்தோன்னே அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னே அப்படியே முடிஞ்சது, அவ்வளவுதான், நம்மளுடைய ஆட்டமெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கிற யஹூதிகளுக்கு ஒரு சுத்தமா தெரியாது. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இன்னலி ஃபீக்க, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, தரபுதுஹு, அதனால என்கிட்ட ஒரு அடி இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு அடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, என்கிட்ட இருந்து உனக்கு ஒரு அடி இருக்குது, லன் தஃபு தனி, என்ன பண்ண மாட்டேன், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லணுமே அவன் ஆஃப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபயகுத்துலுஹு பி
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாளை கொண்டு அவங்க ஈட்டியை கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இதுல வாள்னு வருது, ஒரு இதுல ஈட்டின்னு வருது. அதே மாதிரி ஈட்டியை கொண்டு எறிவாங்க. என்ன ஆயிருன்னு சொன்னா அவன் கொல்லப்பட்டுருவான். அவன் என்ன 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 ஆயிடுவான்னு சொன்னா அவன் செத்து போயிடுவான். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பின்பற்றி நின்றாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் திடுக்கிட்டு போயிடுவாங்க. இவனை தான் கடவுள் நினைச்சோம், இவன் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சானே, கடைசியில் இப்படியாகி போச்சேன்னு சொல்லி ரொம்ப திடுக்கிட்டு என்ன பண்றேனே தெரியாம நிற்பாங்க. நிக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணுவாங்க, கட்டத்துல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, முஃமின் அவங்களை துரத்திட்டு ஓடுவாங்க. இவங்கெல்லாம் யஹூதிகள் இருக்காங்க தெரியும், யஹூதிகள் இவங்கெல்லாம் எல்லாமே ஓடுவாங்க. ஓடுறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முஃமினை துரத்திக்கிட்டே ஓடுவாங்க. அவங்கள கொலை பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு நிலைமை மாறிடுன்னு சொன்னா, ஹத்தா யகுலு ஷஜர் வல் ஹஜர், மரத்துக்கு பின்னாடி போய் ஒளியுவான், பாறைக்கு பின்னாடி போய் ஒளியுவான், கல்லுக்கு பின்னாடி ஒளியுவான். இது எல்லாமே பேசும். யா முஸ்லிம் யா அப்துல்லா, அல்லாஹ்வின் அடியானே இங்க வா, நீ ஈமான் கொண்ட அடியான் நீ தான், இங்க ஒரு யஹூதி ஒளிஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னு சொன்னா எல்லா செடி கொடிகளுமே வந்து முஸ்லிம்களுக்கு வந்து அந்த யஹூதிகளை காட்டி கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்ப யஹூதிகள் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களா என்ன பண்ணுவாங்க, கொல்லப்பட்டுருவாங்க. கொல்லப்பட்டு என்ன ஆகும்னு சொன்னா எல்லாமே கொன்றுவாங்க. எந்த மரம் சொல்லலாம்னு சொன்னா வீர்க்கத்துன்னு சொல்லி ஒரு மரம் என்ன ஆகும்னு சொன்னா சொல்லி கொடுக்காது. அதாவது இப்ப நம்ம ஒரு செடி பார்க்க தெரியும், இந்த கிறிஸ்டின் வீட்டுல வச்சிருப்பாங்க, இந்த கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் கூடிய அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீன்னு சொல்லி ஒரு வச்சிருக்காங்க தெரியுமா, அதுன்னு சொல்லப்படுது. அந்த அந்த மரம் மட்டும் என்ன ஆகுதுன்னு சொன்னா சொல்லி கொடுக்காது. அவங்க யஹூதிகள் போய் ரசாயன போய் அது ஒளியிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அது சொல்லி கொடுக்க அமைதியா இருக்கும். இந்த மரத்தை தாண்டி எல்லாமே என்ன ஆகும்னு சொன்னா சொல்லி கொடுக்கப்படுவாங்க. என்ன ஆகும், முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி வரலாம். இதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நாளைக்கு என்ன பார்ப்போம்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வருவாங்க, அவங்களுடைய வருகை எப்படி, ரசூலுல்லாஹ் எப்படி அவங்க சுப செய்தி அவங்களோட பத்தி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி அவங்க தஜ்ஜாலை மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவங்களுடைய எதை பின்பற்றுவாங்க, எப்படி முடிவு இருக்குன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.